This video is sponsored by SPO Digital Marketing. So, more details, contact WhatsApp. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா அதே போல எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு டேஸ்டான எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து பொடியை நறுக்கி வச்சிருக்கேன், இதை சேர்த்துடலாம். கூடவே ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். இது 2 சேர்த்து ஃபர்ஸ்ட் ஒரு வதக்கிடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினதும் கூடவே 2 பச்சை மிளகா பொடியை நறுக்கினது, 2 கைப்பிடி அளவுக்கு பொடியை நறுக்கின கேரட்டு, கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியை நறுக்கின பீன்ஸ் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்கம்மா. பீன்ஸு கேரட்டு நல்லா ஒரு 3/4 பாகத்துக்கு நல்லா வதங்கிடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். பீன்ஸ் கேரட்டு அதிக நேரம் வதங்கக்கூடாது. நமக்கு அந்த கலர் அப்படியே தெரியணும், அந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வதக்கிட்டு இதில் இருக்க வெஜிடபிள்ஸ்லாம் இப்படி சைடாக இப்படி ஒதுக்கிடுங்க. அதே போல் அடுப்பு தீ குறைச்சி வச்சுடுங்க. 5 முட்டை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெஜிடபிள்ஸ் அதே போல் முட்டை எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். பெப்பர் அதிகமாக சேர்த்துக்குங்க, மிளகாய்த்தூள் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், கூடவே கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரைஸ் வடிக்கும் போதே உப்பு சேர்த்து வடிச்சிடுங்க. அடுப்பு தீ குறைச்சி வச்சுட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வைக்கலாம். முட்டை மேலே நல்லா வெந்து வரும், அதுக்கப்புறம் திருப்பி விடலாம். பாருங்கம்மா, 1 நிமிஷத்துக்குள்ளே தான் மூடி வச்சுருக்கேன். இப்போ இது அப்படியே முட்டை மட்டும் ஃபஸ்ட்டு திருப்புங்க. இந்த பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அடுப்பு தீ மட்டும் ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, முட்டை டக்குன்னு கருகிடும். இப்போ முட்டையை உடைச்சிட்டு நல்லா அப்படியே கலந்துக்கலாம். முட்டை உங்களுக்கு பொடியாக வேணும்னா நீங்கள் பொடியாக அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நல்லா பெரிய சைஸாக வேணும்னா நீங்கள் இப்படியே விட்டுடலாம். இந்த அளவுக்கு கலந்துட்டு இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன கப்பு ரைஸ் எடுத்து வடித்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்தும் வடித்து வச்சுருக்கேன். வடிக்கிற ரைஸ் நல்லா உதிரியாக வடிச்சுக்குங்க. பாஸ்மதி வேணுனாலும் எடுத்துக்கலாம், இல்லை நம்ம சாப்பாட்டு அரிசியில் கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். பாஸ்மதியில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரைட் ரைஸ் முடிஞ்ச ஊரில் பாஸ்மதியில் தான் செய்யணும். இப்போ நம்ம இந்த ரைஸ் சேர்த்துக்கலாம். எவ்வளோ ரைஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே மேலவே கொஞ்சமாக பெப்பர், பொடியை நறுக்குன கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா வெங்காயத்தாள் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு இதை போல் 2 கரண்டி வச்சு இப்படி நல்லா கிளறுங்க. பாருங்கள், பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாம்மா, ரொம்ப ரொம்ப ஈஸியான எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி.